சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா அவர்களோட முகத்தை டீப் ஃபேக் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ இன்டர்நெட்ல செம்ம வைரலா பரவிட்டு இருந்த நிலையில ராஷ்மிகா அவர்கள் அதை நோட்டீஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிரியேட்டர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு இதை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும், நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கலனா இதை ஸ்டாப்பே பண்ண முடியாது, ஒருத்தரும் இதுக்கு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் பண்ணதான் இதை கம்ப்ளீட்டா பேன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ராஷ்மிகா அவர்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டெல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி 4 பேரை கண்டுபிடித்தாங்க. ஆனா அந்த 4 பேருமே போஸ்ட் பண்ணவங்க தான், அப்லோட் பண்ணவங்க தான், கிரியேட்டர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி மெட்டா கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி ஆஃப்டர் செவரல் இன்வெஸ்டிகேஷன் கிரியேட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லி போலீஸோட ரிப்போர்ட்ஸ் படி சவுத் இந்தியால இருந்து தான் அந்த கிரியேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு ராஷ்மிகா அவர்கள் அவங்களோட ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸை வந்து டெல்லி போலீஸ்க்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், ஏன்னா இந்த கம்யூனிட்டி எனக்கு அவ்வளோ லவ் சப்போர்ட் என்ன ஷீல்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் உங்களோட இமேஜையும் இதே மாதிரி மார்ஃப் பண்ணி ஏதாவது உங்களோட கன்சென்ட் இல்லாம போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தப்பு, நீங்க அகேன்ஸ்டா நின்னுதான் ஆகணும், நின்னா கண்டிப்பா சொல்யூஷனும் கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி ராஷ்மிகா அவர்கள் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு ரிமைண்டரா எடுத்துக்கோங்க, உங்களை சுத்தி இருக்க மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்ஸ் வில் பி டேக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரியேட்டர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் பண்ணாலும் இன்னும் நிறைய பேர் இன்டர்நெட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ மூலியமாவும் டீப் ஃபேக் பண்ணி ஜெனரல் பப்ளிக்கு இது நிறையவே நடந்துட்டு இருக்கு ரெகுலர் பேசிஸ்ல அப்படின்னு ஒரு சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இல்ல நீங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றதுனால உங்களால இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸையும் இல்ல உங்களை சுத்தி இருக்க மக்களாலையுமே ஈஸியா போய் கண்டுபிடிக்க முடிஞ்சது கிரியேட்டர் யாருன்னு. பட் எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்ன் போய் அது யாரு அப்படின்னு சொல்ற இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இன்னும் கொஞ்சம் புஷ் கண்டிப்பா வேணும். ஜெனரல் பப்ளிக்கு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது ஓகே, பட் அதை ஒரு சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் கொண்டு போக முடியுது. கிரியேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களை கம்ப்ளீட்டா ஒழிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட பவர் இல்ல, எங்க கிட்ட பீப்புள் இல்ல அதுக்கேத்த மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ராஷ்மிகா அவர்கள் டீப் ஃபேக் பண்ண அந்த ஒரிஜினல் வீடியோ கிளிப்பிங்குமே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. பட் அதுவுமே தப்பு. ஏன் அந்த ஒரிஜினல் வீடியோவை இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க, இது முடிஞ்சு போன பிரச்சனை, இதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நிறைய பேர் அந்த வைரல் வீடியோவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராஷ்மிகா அவர்கள் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்த மாதிரி நாங்க என்னதான் பப்ளிக் ஃபிகரா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி கன்சர்ன் இருக்கு, ப்ளீஸ் அதை எல்லாரும் ஒபே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணதை தொடர்ந்து அவங்கள நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த சோஷியல் மீடியால பண்ற விஷயங்கள் அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.